திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் தாழ்வான இடங்களில் இருந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், அந்த முகாம்ல தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கா? கண்டிப்பாக அப்படியா. டிட்வா புயலின் தாக்கம் என்பது தற்பொழுது திருவாரூர் மாவட்டத்தில் அந்த கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு தொடங்கிய மழை மிதமாக பெய்து வந்த நிலையில காலை 11 மணிக்கு மேல் அதனுடைய தீவிரத்தை காண்பித்து வருகிறது. திருவாரூர், அதே போன்று குடவாசல், வலங்கைமான், நீடாமங்கலம், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழை என்பது நீடித்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, கோவிலூர், நம்மங்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் இருந்த அந்த நரிக்குறவர் இன மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் அவர்கள் வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. அதனை அடுத்து உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அவர்கள் அங்கு தங்கியிருந்த 100க்கும் மேற்பட்டோரை கோவிலூர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில அழைத்து வந்து தங்க வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் அனைத்தும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் செய்து தரப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக அந்த கோவிலூர், நம்மங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த அந்த நரிக்குறவர் இன மக்கள் கூறும் பொழுது, ஆண்டுக்கு நாங்கள் இந்த பிரச்சனையை சந்தித்து வருகிறோம். எங்களுக்கு இதற்கான நிரந்தர தீர்வு என்பது இல்லாமல் இருக்கிறது. நாங்கள் இருக்கும் பகுதியை மேட்டு பகுதியாக ஆக்கி தர வேண்டும், அந்த பகுதியை முற்றிலுமாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் தொடர்ந்து வைத்து வருகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கையை மாவட்ட நிர்வாகம் பரிசீலிக்கவும் எனவும் நம்புகிறோம். தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில், குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து வருகிறது. இந்த கனமழை தற்பொழுது நீடித்தால் மேலும் பல குடும்ப சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல மழைநீர் சூழக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக நெல் சாகுபடியில் ஈடுபட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக பொதுமக்களும் பாதிப்படைந்து வருகின்றனர். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.